Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். நேற்று டாஸ்மாக் மேலாண்மை துறை இயக்குனர் விசாகன் அவருடைய வீட்டில் இடி சல்லடை போட்டு சலிச்சு பல ஆவணங்களை எடுத்துட்டு போயிருக்காங்க. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேள்விகளுக்கு பதில் சொல்ல தயாராக இல்லை. அவர் கேள்விகளை மழுப்புகிறார். எது கேட்டாலும் மறந்து விட்டேன், ஞாபகம் இல்லை, அடுத்ததாக கூறுகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அவருக்கு தெரியும் மாட்டிக்க போறோம்னு. ஒரு ஐஏஎஸ் ஆபீசராக இருந்தாலும் திருட்டுத்தனம், கோழைத்தனம், ஃப்ராடு, பணம் சொன்னது, பேங்க் லூட், ஆக மொத்தம் கிரிமினல் ஆக்ட் பண்ணிருக்காருங்க. மொத்தம் அவர் ஒரு கிரிமினல் மாதிரி பிஹேவ் பண்ணிருக்காங்க. இதை டாஸ்மாக் விஷயத்தில் திமுகவிற்கு கழுத்தை பிடித்து விட்டார்கள். இனிமேல் அவன் பிழைக்கிறது கஷ்டங்க. கழுத்தை நெரிச்சிங்கன்னா அதுக்கு உயிர் போடும். இதையெல்லாம் வைத்து பார்த்தால் கண்டிப்பாக 2026 பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பணத்தை வைத்துக் கொண்டுதான் வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுக்க நினைக்கிறார்களோ என்ற எண்ணம் வந்துவிட்டது. அதுக்குதான் எல்லாம் பிடிக்கிறாங்க. பார்த்துட்டே இருங்க. வணக்கம், நான் உங்கள் சங்கீத். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். டாஸ்மாக் விவகாரம் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரும் போதத்தை கிளப்பி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நேற்று டாஸ்மாக் மேலாண்மை துறை இயக்குனர் விசாகன் அவருடைய வீட்டில் இடி சல்லடை போட்டு சலிச்சு பல ஆவணங்களை எடுத்துட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவரை அழைத்து பல மணி நேரம் விசாரணை மேற்கொண்டிருக்கிறாங்க. இதனுடைய முழு விவரம் என்ன சார்? டாஸ்மாக் சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் விசாகன் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேள்விகளுக்கு பதில் சொல்ல தயாராக இல்லை. அவர் கேள்விகளை மழுப்புகிறார். எது கேட்டாலும் மறந்து விட்டேன், ஞாபகம் இல்லை, அடுத்ததாக கூறுகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். நான் கேள்விப்பட்ட மட்டும் ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல வேண்டும். 15 கேள்விகள் கேட்டதுக்கே அவர் மொழி பிடுங்கிடுச்சு நேற்று. இன்னைக்கு திருப்பி ரைட் நடக்குதுங்க. வேர்த்து கொட்டுச்சு, மழை பெஞ்சிடுச்சு, ஒரே பயத்துல புலி கலைச்சிடுச்சு. காரணம் என்னன்னு கேட்டால் அவர் எந்த நபரை மறைக்க பார்க்கிறாரோ அந்த நபருடைய பெயர்கள் எல்லாம் அவர் எழுதியிருக்கிற வாட்ஸ்அப் மற்றும் அவர் மொத்தம் 3 டெலிபோன் யூஸ் பண்ணியிருந்தாருங்க. அந்த 3 டெலிபோன்ல ஒரே ஆளுகிட்ட 3 தடவை பேசியிருக்காங்க, வேற வேற போன்ல இருந்து. அவருக்கு தெரியும் மாட்டிக்க போறோம்னுட்டு. இருந்தாலும் ஒரு ஐஏஎஸ் ஆபீசராக இருந்தாலும் திருட்டுத்தனம், கோழைத்தனம், ஃப்ராடு, பணம் சொன்னது, பேங்க் லூட், ஆக மொத்தம் கிரிமினல் ஆக்ட் பண்ணிருக்காருங்க. மொத்தம் அவர் ஒரு கிரிமினல் மாதிரி பிஹேவ் பண்ணிருக்காங்க. டெல்லியில் உள்ள என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அலுவலகத்தில் ஒரு ஜாயிண்ட் டைரக்டருடைய தலைமையில் ஒரு கண்ட்ரோல் ரூம் வச்சிருக்காங்க. இந்த விசாகனுடைய ஒரு மேற்பார்வைகளை எல்லாம் பார்ப்பதற்காக மொத்தம் 40 பேர் இதற்காக பணிபுரிகிறார்கள் சென்னையில், தமிழகத்தில். அந்த 40 பேரிடம் இருந்து வரக்கூடிய ரிப்போர்ட்டை அந்த கண்ட்ரோல் ரூமில் இருந்து பிரதி தினம் மாலை அமித்ஷா உள்துறை அமைச்சருக்கும் நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சருக்கும் ரிப்போர்ட் போயிட்டு இருக்குதுங்க. நேற்று போன ரிப்போர்ட்ல இவர் ஒத்துழைக்க மாட்டேன், ஹி இஸ் நாட் கோஆபரேட்டிங் என்று இருக்கிறது. ஆக மொத்தம் மத்திய அரசாங்கத்தினுடைய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரிடமிருந்து இவரை கைது செய்யுங்கள் என்று ஆணையிட்டால், காரணம் கைது செய்த பிறகுதான் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி 164 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அது வேற வாங்கி அவரை மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தலாம். காரணம் அவர் யாரை மறைக்கிறார்? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கலே அந்த ஆள், அந்த மனிதன், அந்த விஐபி, அந்த சார், அந்த தியாகி அரசாங்கத்தில் உறுப்பினர் அல்ல, ஐஏஎஸ் ஆபீசர் அல்ல. இருப்பினும் ஏன் ஐஏஎஸ் ஆபீசரா இருக்கக்கூடிய விசாகன் பயப்பட வேண்டும்? காரணம் அந்த முக்கிய புள்ளி மிக 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 முக்கியமானவர் தமிழக அரசாங்கத்தில் இன்று. அதை மாஸ்க் மறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி செய்திருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். ஏற்கனவே சில வாரங்களுக்கு முன்பு அதிரடியாக அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதில் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் வரைக்குமே போய் அள்ளிட்டு போனாங்க பல ஆவணங்களை. அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு அரசு கோர்ட்டுக்கெல்லாம் போய் வழக்கெல்லாம் தொடுத்தது. விசாரணைக்கு இடைக்கால தடையெல்லாம் உத்தரவிடணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா கோர்ட் கடும் கண்டனம் பதிவு பண்ணியிருந்தாங்க. கொஞ்சமாவது நேர்மையா நடந்துக்குங்க அப்படிங்கிற ரீதியில. சோ இதெல்லாமே பார்க்கும்போது திமுக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை முற்றிவிட்டதா டாஸ்மாக் விவகாரம்? இதை டாஸ்மாக் விஷயத்தில் திமுகவிற்கு
கழுத்தை பிடித்து விட்டார்கள். கழுத்துக்கு மேல டைட் ஆயிடுச்சுங்க. இனிமேல் அவன் பிழைக்கிறது கஷ்டங்க. கழுத்தை நெரிச்சிங்கன்னா அதுக்கு உயிர் போடும். காரணம் என்ன என்று கேட்டால், 4 பக்கத்திலிருந்து திமுகவிற்கு அழுத்தம். அரசியல் ரீதியாக அல்ல, சட்ட ரீதியாக அல்ல, என்போர்ஸ்மெண்ட் ரீதியாக அல்ல, கட்சியிலிருந்தும் அழுத்தம். ஆனால் கட்சியில் இருப்பவர் அல்ல அந்த முக்கிய புள்ளி, குடும்பத்தில் இருப்பவர் என்று தான் கேள்விப்படுகிறோம். பல செய்திகள் செய்தித்தாள்களிலும் வார பத்திரிகைகளிலும் அந்த நபரை பற்றி வந்தாலும் டைம் டைம் மீடியா நேயர்களுக்கு நாம் அதை சொல்ல வேண்டாம் என்று நினைக்கிறேன். காரணம், அது மாதிரியான ஒரு வசீகன் ஐஏஎஸ் ஆபீசர் இப்படி ஒரு சோரம் போய்விட்டாரே, அவர் அப்ரூவர் ஆவாரா என்றெல்லாம் கேட்கிறார்கள். ஆக மொத்தம் ஜெயில போயிட்ட அப்புறம்தான் அவரிடமிருந்து தோலை உரிக்கிற மாதிரி உரிச்சு விஷயத்தெல்லாம் வாங்குவார்கள். 39,000 கோடி ரூபாய் என்பது ₹1 இல்ல ₹2 இல்லைங்க, ஒரு நகராட்சியுடைய பட்ஜெட். இந்த பட்ஜெட் வச்சுதான் தமிழகத்தில் திமுக 200 சீட்டை வின் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் செந்தில் பாலாஜிக்கும் இதற்கும் ஒரு விதமான சம்பந்தம் இல்லை என்றாலும் வசீகன் மூலமாகத்தான் எல்லா ஆபரேஷன் செஞ்சிருக்காங்க. பாகிஸ்தானுடைய ஆபரேஷன் சிந்தூரை தவிர இது ஆபரேஷன் டாஸ்மார்க் என்பது ஆபரேஷன் உதயசூரியனாகத்தான் ஆக இருக்கிறது. காரணம், அவ்வளவு ஊழல் செய்தது. எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால், எப்படி மணிஷ் சிசோடியா, எப்படி கவிதா கே சந்திரசேகர ராவுடைய மகள் அகப்பட்டு கொண்டாளோ, எப்படி சத்தீஸ்கருடைய முதலமைச்சர் பூபேஷ் பகல் ஊழலை செய்து சிக்கிறாரோ, அதே மாதிரியான நிழல் பிம்பங்கள் தான் தமிழகத்திலும் உருவாகிறது. அடுத்த வரக்கூடிய 4-5 மாதங்களில் இது ஒரு மாபெரும் பிம்பமாக தொடரும். வெயிட் அண்ட் வாட்ச். இது இந்த முக்கிய புள்ளியை கூட அக்டோபர் மாதத்தில் கைது செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. குகன், இப்ப விசாகன் அவருடைய வீட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா பக்கத்து காம்பவுண்ட்ல பல பக்கங்கள் அடங்கிய வாட்ஸ்அப் சாட்ஸ் எல்லாம் கிழிக்கப்பட்ட நிலையில் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிடந்திருக்கு. இதனை நம்மளுடைய இடி அதிகாரிகள் உடனடியாக போய் சோதனையிட்டு அதையும் கைப்பற்றி இருக்காங்க. அதுல ரித்தீஷ் அப்படிங்கிறவருடைய பேர் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை எப்படி பார்க்கணும்? அவருடைய வீட்டுக்கு சோதனை செய்ய போகும்போது பாத்தீங்கன்னா அவர் வீட்டையே காலி பண்ணி பூட்டிட்டு எல்லாம் போயிருக்கிறாரு. ஏன் அவர் ஈடிக்கு பயப்படுறாரு? என்னக்கா பயந்து ஃபாரின் போயிட்டாருங்களே. இது ஊழல் பணம் சினிமா துறையிலும் சென்று நிற்கிறது. ஊழல் பணம் அரசாங்கத்திலும் ஐஏஎஸ் ஆபீசர்களுக்கும் ஐபிஎஸ் ஆபீசருக்கும் கிடைத்திருக்கிறது. ஊழல் பணம் 2026 நடக்கக்கூடிய 234 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் 200 வின் பண்ணும் சொல்றாரு பாருங்க மு.க. ஸ்டாலின். அதற்கு ஆதாரம் இந்த 39,000 கோடி தான். அதைத்தான் அமித்ஷா அவர்கள், மத்திய உள்துறை அமைச்சர், நிருபர் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அருகே வைத்துக் கொண்டு சென்ற மாதம் சொன்னது 39,000 கோடி. அதுதான். அதை தவிர பழனிவேல் தியாகராஜன் சொன்னதும் இதுதான். தங்களுக்கு நினைவிருக்கும் 3-4 வருடங்களுக்கு முன்னதாக பழனிவேல் தியாகராஜன் சொன்னாரு அந்த ஊழல் நடக்குதுங்கன்னு. அப்புறம் மறைச்சாரு, மந்திரி பதவி போச்சு. இப்ப பாருங்க, அவரை ஒதுக்கி விட்டார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தால் திமுகவிற்கு 4 பக்கத்திலிருந்தும் அழுத்தம் என்று அது மூச்சை விடுமோ தெரியாது. ஏற்கனவே இடி வலயத்தில் கே.என். நேரு, அப்புறம் ஜெகத் ரட்சகன், ஏவா வேலு, பொன்முடி, துரைமுருகன் போன்ற அமைச்சர்கள் இருக்காங்க. அந்த லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கு. தற்போது இவர்கள் ஆட்சியிற்கு அதிகாரியே இடி வலயத்திற்குள் சுற்றி வளைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவது திமுக அரசுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலையை ஏற்படுத்தி இருக்கா? தர்ம சங்கடம் இல்லைங்க. திமுக அரசு ராஜினாமா செய்ய வேண்டிய அளவிற்கு இருக்கிறது. தலைமைச் செயலாளர் என்ன செய்கிறார்? வாழைப்பழத்துக்கு தோல் உரித்துக் கொண்டிருக்கிறாரா அல்லது மயில் தோகையை உரித்துக் கொண்டிருக்கிறாரா? தெரியவில்லையே. அவருக்கு மீது இருக்கக்கூடியதானே மத்திய அதாவதுங்க, ஒரு ஐஏஎஸ் ஆபீசரை ரெய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னமான சீஃப் செக்ரட்டரியுடைய பர்மிஷன் வேணும், சீஃப் மினிஸ்டருடைய பர்மிஷன் வேணும். அதை கொடுத்துதான் பண்ணியிருக்காங்களா? காரணம் என்ன என்று கேட்டால், ஐஏஎஸ் ஆபீசர்களுடைய நிலைகளை எல்லாம் பாதுகாப்பதற்கு சீஃப் செக்ரட்டரி, தலைமைச் செயலாளர் தான் முக்கியம். அந்த தலைமைச் செயலாளர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? வாழைப்பழத்தை தோல் உரித்து சாப்பிடுகிறாரா வாயில் அடைத்துக் கொண்டு? ஆக மொத்தம் தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஊழல் என்பது கணக்கற்றது, பிரம்மாண்டமானது. அதற்கு ஒரு நாள் கண்டிப்பாக விதி கிடைக்கும். அக்டோபர் மாதத்தில் கண்டிப்பாக பார்த்து கொண்டிருங்கள். சார், இடி ரித்தீஷ் அவருடைய வீட்டை பூட்டி சீல் வச்சிருக்காங்க. சோ இதன் பிறகு ரித்தீஷ் எடுக்க போகக்கூடிய முடிவு என்ன? ரித்தீஷ் இடியின் கையில சிக்கனா யார் யாரெல்லாம் மாட்ட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்களுடைய பார்வையில்? ஸ்பெகுலேஷன் வேண்டாங்க, அதை பத்தி பேச வேண்டாங்க. ஏன்னா
என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எப்படி செந்தில் பாலாஜியுடைய தம்பி மறைவாக இருந்தாரோ, கடைசியில் அவர் சரணடைந்தாரோ, அதே மாதிரி இந்த சதீஷும் வருவார், நிதிஷும் வருவார், பிசிஷும் வருவார், எல்லாரும் வருவாங்க. குரல் வேலையை பிடிக்க 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 வரும். ஏங்க பயந்துன்னு ஓடுறாங்க? இது ஜனநாயகத்தை காப்போம், ஜனநாயகம் படுகொலை செய்யப்படுகிறதுன்னா சூழலை விட்டாரே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க.ஸ்டாலின். அவர் எங்க இருக்கிறார் இப்பொழுது? அந்த சதீஷ் என்பவர் யார்? ரிஷீஷ். திமுகவுடைய ஒரு அங்கம் தானே அவர். எங்க இவ்வளவு ஊழல் பண்ணிட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆன நிலை மு.க.ஸ்டாலினுக்கு ஆகும் என்று நம்ம நைனா நாகேந்திரன் சொல்லி இருப்பது மிகைப்படுத்தப்பட்டாலும் அது ஒரு யதார்த்தமாகும் அக்டோபர் நவம்பர் மாதத்திற்குள் என்பதுதான் என்னுடைய கருத்து. குகன் சார், இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடக்கிறத ஒவ்வொரு மாநிலத்திலுமே பார்க்கிறோம். ஏன் இதுல ஒரு வெளிப்படை தன்மையே இல்லாம இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? காரணம் ஊழல். எந்த மாநிலமாக இருக்கட்டும், அது பிஜேபியா, காங்கிரஸா, டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மேற்கு அண்டை மாநிலமான கேரளாவில் இல்லாததா? கேரளாவில் சாராயத்தில் ஊழல் அதிகமாக இருக்கிறது. அதையெல்லாம் யார் சொல்ல இருக்கிறார்கள்? இதுதான் காரணம். திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் அவருடைய வீட்டுல மற்றும் அலுவலகங்களில் பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை சோதனை நடத்தி இருக்கு. தொடர்ந்து 2 நாட்களாக நீடிக்கிறது இந்த சோதனை. திரைப்பட வட்டாரங்களில் கோலிவுட்ல விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. அங்க இருக்கக்கூடிய பல முக்கிய பிரபலங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் சினிமாவுக்கு ஒரு 1.5 வருஷம் தான் ஆகுது. 1.5 வருஷத்துல 4 படத்துக்கு மேல பண்றாரு. ஆனா ஒரு படம் கூட இன்னும் ரிலீஸ் ஆகல. கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி முதலீடு போட்டு பண்றாரு. கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? மத்திய அரசாங்கத்திற்கு, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு பல புகார்கள் வந்ததனால் அந்த புகார்கள் மீதுதான் இதை செய்திருக்கிறார் என்பதுதான் ஒரு கருத்து. இதற்கும் டாஸ்மார்க்குக்கும் சம்பந்தம் கிடையாது. இது மாதிரியான கழகங்கள் சினிமாவில் யார் இருக்காங்க? இப்போ திமுகல மெயினா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யார் இருக்காங்க? அவரை குறித்து தான் போகும். ஆனா முதல் படமே இட்லி கடை அப்படின்னு சொல்லிட்டு தனுஷை வச்சு தனுஷ் டைரக்ஷன்ல அவரே நடிச்சு இயக்குறாரு. இன்னொரு படம் சிவகார்த்திகேயனை வச்சு பண்றாங்க. அதன் பிறகு அதர்வா வச்சு பண்றாங்க, சிம்பு வச்சு பண்றாங்க. ஒரே நேரத்தில் எப்படி இவ்வளவு பெரிய படங்களை ஒரு புதுசா தயாரிப்பாளர் தயாரிக்க முடியுது? அப்ப அவருடைய பின்புலம் தான் என்ன நினைக்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் சினிமான்னு சொன்னா கூட ஊழல் தானுங்க அதுங்க. எல்லாம் இப்ப பாருங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிக்கும், ஒவ்வொரு திமுக தலைவருக்கும், ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் குறைந்தது 10,000 கோடி இருக்குங்க. அதுதானே அமித்ஷா சொன்னாரு, 2 லட்சம் கோடிக்கு ஊழல் செய்திருக்கிறாரு என்று பிரதமரே 2024 லோக்சபா தேர்தல் சொன்னாங்க. இதையெல்லாம் வைத்து பார்த்தால் கண்டிப்பாக 2026 பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பணத்தை வைத்துக் கொண்டுதான் வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுக்க நினைக்கிறார்களோ என்ற எண்ணம் வந்துவிட்டது. அதுக்குதான் எல்லாம் பிடிக்கிறாங்க. பார்த்துட்டே இருங்க. திமுக என்னன்னு நினைச்சிருக்கலாம் 234 தொகுதியில் ஜெயிப்போன்னுட்டு. பொதுமக்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிங்க சைக்கிள்ல போனாருங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த சைக்கிள்ல போனார். அப்புறம் ஒரு சின்ன மோட்டார் சைக்கிள் வாங்கினாருங்க. இன்னைக்கு அவர்கிட்ட ஒரு 10 கார் இருக்குது, 25 பங்களா இருக்குது. சொந்தம் பாத்தீங்கன்னா அவங்க பசங்க எல்லாம் ஃபாரின்ல படிக்கிறாங்க. குறைந்தது 10,000 கோடி ரூபாய்க்கு அவருக்கு சொத்து இருக்குன்னு சொல்றாங்க. எங்க வந்ததுங்க? பொதுமக்களுடைய ஊழல் பணம், டாஸ்மார்க் ஊழல் பணம். என்ன ஒண்ணா நீங்க சொல்லலாம், ப்ளூ ஜெயிண்ட், ரெட் ஜெயிண்ட், கிரீன் ஜெயிண்ட், ஒயிட் ஜெயிண்ட். நீங்க ஜெயிண்டா இருக்கிறதெல்லாம் எங்க போய் முடியும்? அப்ப ஆகாஷ் பாஸ்கரனுக்கு யார் பணம் கொடுத்துருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருந்தான். மொத்தம் 5 கேஸ் பேரலா போகுதுங்க. 5 கேஸ்லயும் ஒரே ஆளுகிட்ட தான் போகுது. 5 கேஸ் நடக்குது. டாஸ்மார்க் இது 1 2 3 4 எல்லாமே கோயிங் டு ஒன்லி ஒன் சென்டர் பாயிண்ட். அதுதான் அந்த தியாகி யார், அந்த சார் யாருன்னு தெரிஞ்சிடும் கூடிய விரைவில். சார், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக சினிமாவில் பயங்கரமா கோலோச்சு செய்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சினிமா தயாரிப்பாளரா, நடிகரா, டிஸ்ட்ரிபியூட்டரா வளம் வந்தவர் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு அவருடைய நிறுவனத்தை துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு டோட்டலா தன்னுடைய சகாக்கள் செண்பகமூர்த்தி, அர்ஜுன் துரைகிட்ட ஒப்படைச்சிருக்காரு. ஆனா தற்போது ஆகாஷ் பாஸ்கரன் ஒரு நெருங்கிய நண்பரா உள்ள வந்திருக்காரு. 2வது அவருடைய திருமணத்துக்கு முதல்வர்ல இருந்து பல்வேறு அமைச்சர் பரிவாரங்கள் எல்லாமே படைசூழ போய் வாழ்த்துலாம் தெரிவிச்சுட்டு வந்திருக்காங்க. சோ அப்படி பார்க்கும்போது ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் உதயநிதிக்கும் என்ன தொடர்பு நினைக்கிறீங்க? அதை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நிரூபிப்பாங்க. என்ன பணம் தானே கனெக்டிங் பாயிண்ட்டுங்க. அரெஸ்ட் பண்ணுவாங்க. இதுவரை பல்வேறு கருத்துக்களை நன்றி சார்.